பாட்ட மாத்துக்கலாம். ஃபைனலி ஜனநாயகோட அஃபிஷியல் ட்ரெயில் லிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து அதை பற்றி ஒரு சின்ன அனலைஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ மிகப்பெரிய பிரேக் வீடியோ அப்பெல்லாம் கிடையாது. அந்தளவுக்கு பண்ணுறதுக்கு எனக்கு மூலங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ சின்ன என்னோட ஒப்பீனியன் ப்ளஸ் நான் சில விஷயம் நோட்டீஸ் பண்ணி அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போய் ட்ரை பண்ணுவேன். ஆஃப்டர் லாங் கேப் திஸ் லேட் வியூவர் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஓகே, ஜனநாயகம் இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து தெலுங்கு ரிலீஸ்னா பகவந்த் கேசியோட அஃபிஷியல் ரீமேக்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூமர்ஸ் பண்ணிச்சு. ஈவன் அச்சுதன் சார் கூட ஆடியோ லான்ச்சில் பற்றி பேசியிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த படம் உண்மையுமே ரீமேக்காக இல்லை ஏகப்பட்ட பேர் குழம்பிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த ட்ரெய்லர் தான் அதுக்கு பதில் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஹைப் இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் அஃபிஷியலி இது வந்து பகவந்த் கேசியோட ரீமேக் தான். பட் அப்படியே எடுக்காமல் அந்த படத்தில் சில எசன்ஸை மட்டும் உருவிங்க வச்சுட்டு புதுசாக ஏகப்பட்ட ஸ்டோரி எழுதியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறத வீடியோவில் பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டா பிரச்சனை நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1 மினிட் பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம விஜய் சாரோட அந்த படம் எப்படி இருக்குமோ அப்படி தான் மூவ் ஆகுது. விஜயனோட படம் எப்படி போகும், ஒரு கமர்ஷியல் மூவி எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான டேக்கில் தான் போய் டூ கமர்ஷியலாக எனக்கு ஃபீல் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த 1 மினிட் 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இது கொஞ்சம் ஸ்டோரிக்குள்ள போகிற மாதிரி என்ன எதை நோக்கி இந்த கதை இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவியாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு சாதாரண கமர்ஷியல் மூவியாக மட்டும் ட்ரீட் பண்ணாமல் இது ஒரு பெர்ஃபெக்ட் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவியாக கண்டிப்பாக மாற்றுறாங்க. அது நீங்கள் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது ஒரு 1.5 நிமிஷத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா வர டைலாக்லேருந்து எல்லாமே அப்படி தான் இருக்குது. லிட்டரலி வில்லன்லாம் சொல்லும் போது மக்களை காப்பாற்றுறது இதுக்குள்ளே வராத, உன்னை காப்பாற்றிக்கிட்டு ஓடி பேர் அப்படின்னு சொல்ல டைலாக். ஆனால் அதுக்கு நம்ம விஜய் சார் கொடுக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ் ட்ரெய்லரில் வச்சிருக்காங்க. காப்பாற்றிக்கிட்டு ஓடி போயிட இதெல்லாம் என்ன எதை டினோட் பண்ண அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் எல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ வந்து அவனை எல்லாரும் கடவுளாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய தலைவனாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவனை கொண்டா அவன் வந்து கடவுளாகவே மாறிடுவான். நேரம் பார்த்து எழுந்து வர முடியாத ஒரு சிலுவையில் அடைக்கணும்னு சொல்கிற சீக்வன்ஸ்லாம் பெர்ஃபெக்ட்லி பொலிட்டிக்கலி கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு டைலாக்காக பெர்ஃபெக்டாகவே அமையுது. உயிர் தெழ முடியாத சிலுவையில் அறையணும். எந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி அமைய போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன். இதெல்லாம் என்னடா கான்ட்ரவர்சி, ட்ரெய்லர் கடைசியில் வச்சிருக்கேன் ஒரு கான்ட்ரவர்சின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வச்சிருக்கேன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியல் வாங்கடான்னு சொன்னா கொள்ளையடிக்கிறதுக்கு கொலை பண்றதுக்கு வரீங்களாடான்னு சொல்லி சார்ட்டே சொல்ற சீக்வன்ஸ் நல்லா. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடாடா, கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு வரீங்க நல்லா இருந்துச்சு. அண்ட் சென்சார் பண்ணி படத்துல எப்படி வரப்போகுதுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா இருக்கிற சேர்ந்து சீன் அப்படியே விட போறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கிற சேர்ந்து அந்த படம் வந்து தான் நம்ம பார்க்கணும். பட் இந்த மாதிரி நினைச்சு கடைசி 1 நிமிஷம் பார்க்கும்போது தெளிவா தெரியுது இதுல விஜய் சாரோட அந்த பொலிட்டிக்கல் அந்த விஷயங்களும் அஜெண்டாவையும் கண்டிப்பா தெரிஞ்சு ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ஃபிலிமா தான் கம்ப்ளீட்லி இந்த படம் இருக்கும். அந்த பொலிட்டிக்கல் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு எனக்கு தெரியல. மேபி இன்டர்வலுக்கு அப்புறம் அதோட தலை தூக்கலாம். லிட்டரலி பகவந்த் கேசரி மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பகவந்த் கேசரி அண்ட் ஜனநாயகம் ரிசம்லன்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் வந்து ஒரு ஜெயில் ட்ரெஸ்ல கடையிருந்திருப்பாங்க. அவங்க சண்டை போடுறது ஒரு சின்ன பொண்ணு கிட்ட பேசுற சீக்வன்ஸ்லாம் அப்படியே பகவந்த் கேசரி ஃபர்ஸ்ட் 15-20 நிமிஷம் சீக்வன்ஸ் தான் அமைஞ்சிருக்கும். அண்ட் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீக்வன்ஸும் இருக்கும். நம்ம மமிதா பேஜுவை பிடிச்சி வச்சிருக்க மாதிரியும் யாரை என் பொண்ணை தொட்டதுன்னு அதை விஜய் வந்து கேட்பார் இல்லையா. ஸோ அந்த சீக்வன்ஸ் லிட்டரலி பகவந்த் கேசரியோட ஒரு இன்டர்வல் சீக்வன்ஸ் தான். பட் அது கொஞ்சம் நல்லாவே மேக் பண்ணியிருக்காங்க. அதான் சொன்னல இந்த ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் 1 நிமிஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பகவந்த் கேசரியோட ஒரு ரீமேக் மாதிரி தான் உங்களுக்கு பச்சையே தெரியும். அதான் அந்த கமர்ஷியல் நார்மல் மூவிஸ் மாதிரி தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். பட் இந்த வில்லன் இந்த பாம்பி டியூல கொஞ்சம் நல்லா புஷ் பண்ற மாதிரி தெரியுது. படத்திலேயே கொஞ்சம் நல்ல டிமாண்டிங்கான ரோல் கொடுத்தா நல்லா இருக்கும். அவர் அந்த அனிமலுக்கு அப்புறம் வேற எந்த படத்தில் பார்த்தாலுமே ரொம்ப தொங்கலான கேரக்டர் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. லிட்டரலி நீங்க பகவந்த் கேசரியில் இந்த வில்லன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அப்பாவியான வில்லன் இல்லைன்னா ஒரு கார்பரேட் வில்லன் சொல்லிட்டு அந்த டெம்ப்ளேட் வில்லன்ஸ்குள்ள கண்டிப்பாக அவன் அடைச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு ரக்கடான வில்லன் ஒரு ராவான வில்லனாக காட்டினாங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படி வேணா காட்டுங்க, அந்த கேரக்டரோட கேரக்டரிசம் போர் அடிக்காம இல்லை ரிப்பீட்டடிவா இல்லாமல் இருந்தாலே போதும். ஸோ யார் பார்க்கும்போது அந்த ஒரு அந்த வயலன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு டீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியுது. அண்ட் முக்கியமாக இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து இந்த இன்னும் 9 நாள் இந்தியாவே என் காலடியில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். அண்ட் அதோட பேர் வந்து OM அப்படிங்கிற மாதிரி டினோட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த நாட் அப்படிங்கிறது பகவந்த் கேசரியோட நாட். பட் பகவந்த் கேசரியில் என்ன ஒரு பிரச்சனை இருந்திருக்குன்னா அது என்ன, அதனால என்ன பிரச்சனை, அதனால எந்த மக்களுக்கு எப்படி ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் பொலிட்டீஷியன்ஸுமே பெருசாலாம் இவர் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். அப்படியே வில்லனை மட்டும் அழிச்சிட்டு விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். படத்தில் மேபி ஜனநாயகம் அதை மட்டும் டினோட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் OMன்னு ஒரு விஷயம் சொல்லலாம் தெரியுமா, அது என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிகாஸ் இதில் அடுத்த சீனே வந்து அவளோட பொண்ணுக்கு வந்து ஒரு விஷயத்தை பார்த்து பயம் இருந்தால் அந்த பயம் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த விஷயம் என்ன மக்களை காப்பாற்றுறதுக்கு அது கண்டிப்பாக உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மேபி அந்த OMனா என்னங்கிறத டீடெயிலாக பேசலாம். அந்த பகவந்த் கேசரியில் இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இந்த பொலிட்டீஷியன்ஸையும் சேர்த்து வந்து அடிக்கிற சீக்வன்ஸ் இருக்குல்ல, மேபி இந்த படத்தோட ஒரு கடைசி ½ அன் ஹவர்க்குள்ள வரக்கூடிய ஒரு சீக்வன்ஸாக
பட் இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் பகவந்த் கேசரியுமே கிடையாது. அவர் பொலிட்டிஷியன்ஸ் அப்படியே மன்னிச்சு விட்டுவாரு. பட் இந்த படத்தில் அவங்களையும் சேர்த்து அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆட் எசென்சியலாக இருக்கு. இன்னொரு சிமிலாரிட்டி சொல்லணும்னா லிட்டரலி மமிதா பஜ்ஜு வந்து நம்ம விஜய் சார் வந்து ஆர்மியில் சேர்க்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னொரு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான வாண்ட் வந்து பகவந்த் கேசரியில் பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. பட் ஜனநாயகம் எப்பயுமே வந்து அவர் ஒரு தைரியமான புலி மாதிரி மாற்றி நான் அங்கே போய் சேர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ இந்த சீக்வன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் அப்படியே உங்களுக்கு பகவந்த் கேசரி ஞாபகப்படுத்துறதை தவிர்க்கவே முடியாது. நெக்ஸ்ட் கமிங் டு ராவணமாவோட சாங். உண்மையிலுமே அந்த சாங் நல்லா தான் இருந்துச்சு. பட் படத்தில் இந்த சாங் வந்து எங்கே ஃபிட் பண்ண போகிறாங்க, இன்டர்வல்லையா இல்லை கிளைமேக்ஸ் ஃபைட்லையா இல்லை மிட்ல ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஃபைட் வந்து அங்கே ஃபிட் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த சாங் வர இடத்துல தேட்டரே தீயா இருக்குன்ற மாதிரி என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியுது. ஸ்டில் என்னதான் இது வந்து ஏகப்பட்ட பேர் பகவந்த் கேசரியோட கம்பேர் பண்ணால் ஈவன் இந்த ட்ரெய்லர்லேயே நிறைய விஷயங்கள் சொன்னாலுமே கூட இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் அண்ட் மிட் சீக்வன்ஸ் பார்க்கும்போது எனக்கு முக்கியமான தளபதினோட ஒரு படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அவரோட கம்பேக் ஒரு ஒன் ஆஃப் த கம்பேக்கான தெரி மூவி. ஸோ அந்த தெரி மூவியோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் ஒர்க் ஆகுது. முக்கியமாக ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு இல்லை ஒரு பேர் அனுப்பிச்சு இவன் யார் அப்படிங்கிறத கேட்பாங்க. அதுக்கு அவர் கொடுக்குற பில்டப் சீக்வன்ஸாக இருக்கட்டும். அண்ட் அதே அவரோட சின்ன பொண்ணோட அவரோட ஃப்ளாஷ்பேக் வச்சுக்கிட்டு தனியாக போய் வாழ்ற அப்படிங்கிற விஷயங்கள் அந்த தெரி அண்ட் இந்த லியோ அந்த மாதிரி விஷயங்கள் உள்ள வந்துட்டு தான் லைக் காமன் கமர்ஷியல் மூவியோட ஸ்டோரியில் அதெல்லாம் உண்மை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் இந்த படத்தில் இன்டர்வல் பிளாக்லாம் கண்டிப்பாக அந்த டைலாக்குமே ரிவீல் பண்ணிட்டாங்க. ஐ எம் வெயிட்டிங் சொல்கிற தளபதி அதை நிப்பாட்டிட்டு ஐ எம் கம்மிங் அப்படின்னு ஒரு டைலாக் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஆம் கமிங். ஸோ இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு நல்ல கமர்ஷியல் மூவிங்கிறனால ஒரு பவர்ஃபுல்லான அண்ட் என்ஜாயபிளான டைலாக்ஸ் இருக்கும்போது நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்காங்கிறது படம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓரளவு அந்த டைலாக் பார்க்க வந்து என்னால் ஒரு விஷயம் தான் கன்ஃபார்மாக சொல்ல முடியுது. இதில் வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு 30% அந்த பகவந்த் கேசரியோட எசன்ஸ் கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆகும் காப்பிரைட் இஷ்யூ எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதோட ரீமேக்ஸ் வாங்கி பண்ணிக்காமல் சொல்லலாம். அந்த 30%குள்ள 70% அச்சுனத் அவரோட கமர்ஷியல் விஷயமும் அண்ட் பிளஸ் பொலிட்டிக்கல் டேக்கையும் அதில் இன்னும் இன்சர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது எந்த மாதிரியான ஹோல் அவுட்புட்டாக வருதுங்கிறத நம்ம ஜனவரி 9 தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு ஹைப் ஏற்றுறதுக்கு இது ஒரு பிரிட்டி குட்னு ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒப்பீனியன்ஸ். அண்ட் எனக்கு நான் நோட்டீஸ் பண்ண சில விஷயங்கள் இன்னுமே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கேப் ரொம்ப அதிகமாக விட்டா அதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். பட் இந்த ஜனநாயகம் ஃபீர் ஆரம்பிச்சதுனால இதை பற்றி கண்டிப்பாக இன்னொரு வீடியோவாவது போட்டுட்டு தான் படத்தை ரிவ்யூக்கு வரும். ஸோ இந்த வீடியோவோட தாட்ஸ் அண்ட் இந்த வீடியோஸ் பற்றின வியூஸ் மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இந்த ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களோட ஒப்பீனியன் என்ன? நான் சில விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம், அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கலாம், நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். அப்படி நோட் பண்ண ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வைப்பாங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சந்திக்கிறேன். பாய்.